பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட் கிரானில ட்ரெயின் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேத்து பைக் எஸ்கேப் போட்டிருப்போம். எல்லாருமே வந்து ப்ரோ இன்னொரு எஸ்கேப் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சோ உங்களுக்காக மேட் கிரானி ட்ரெயின் எஸ்கேப் இஸ் கமிங். சோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தெரிக்க விட்டீங்கன்னா இந்த கேம்ல இன்னுமே 2 எஸ்கேப் இருக்கு, அதையும் போடுவேன். லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே. ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம கேம் பிளேவை வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட விளையாட போறோம். அது என்ன ப்ரோ தொலைநோக்கு பார்வை அப்படின்னு கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே புரியும். சோ ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலி ட்ராப்பை உடைச்சி அதுல இருக்க பின்ன வச்சு இந்த லாக் பிக்கை உடைச்சிடலாம். இப்ப இந்த கல் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சுதான் நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையை செய்ய போறோம். இந்த கல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த மேல இருக்கிற மண்டை ஓட இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம இந்த கல்லை இப்பவே எடுத்துட்டு போனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கீழே வர தேவையில்லை அல்லவா. இதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை. ஓகே ரைட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இக்னிஷன் காயில். ஓகே ரைட்டு. கிளவி எங்க இருக்குன்னு தெரியல. கிளவி மை டியர் கிளவி. ஐயோ எப்பா ஒரு பேச்சு கூப்பிட்டா உண்மையிலே வந்துருது. வர வர நம்ம நாட்டுல ஒரு பேச்சு சுதந்திரத்துக்கு கூட இடம் இல்ல, பேசினாலே வராங்க அடிக்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டைக்குள்ள எலி மாதிரி பூந்துடலாம், இல்லனா அந்த கிளவி நம்மள பலியாக்கிடும். கிளவி பக்கத்துல தான் இருக்கு, சத்தம் கேக்குது பாருங்களேன். கிளவி திரும்ப சொல்லுது ஐ சி யூ. ஏண்டி கிளவி, கொஞ்ச நாள் விட்டா நீயே ஐசியூல அட்மிட் ஆக போற, நீ வந்து ஐசியூன்றியா? ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவியோட ட்ரெஸ்ஸை பாருங்களேன். பாருங்க ஃப்ரெண்ட், பின்னாடி என்ன ஃப்ரெண்ட் இது, பார்க்கவே ஒரு மாதிரியா இல்ல? சே, இதுக்கு அந்த சொட்டது கிளவி கிரானியே பரவாயில்ல போல, இது ரொம்ப மோசமா இருக்கு ஃப்ரெண்ட். எனக்கு இதோட கேரக்டரும் பிடிக்கல, இதோட ட்ரெஸ்ஸும் பிடிக்கல. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காயில ஃபர்ஸ்ட் அங்க போட்டுடலாம். அடுத்து hey who is this girl? ஐயோ நானே லைக் போடலங்க, ஆட்டோமேட்டிக்கா லைக் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கீ இருக்கு, அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இங்க போடலாம். ஏன் ப்ரோ மேல போக மாட்டேங்கிற அப்படின்னா வந்து அதுதான் தொலைநோக்கு பார்வை. சோ கீழே இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபர்ஸ்ட் அலசி ஆராய்ஞ்சிடலாம். இங்க பாருங்க, கிழவனோட பாட்டில் இங்க தான் இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், கிழவன் பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட், பாட்டில் எடுத்து போட்டாச்சு. சோ அடுத்து லைட்டர், இதையும் எடுத்து போட்டுக்கலாம். சோ கீழே இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து மேலே போடுறோம். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம எடுத்து போட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒரு தடவை கீழே வந்து மேலே போய்லாம் தேட தேவையில்ல. சோ இதான் வந்து என்னோட பிளானிங். சோ இது மட்டும் இல்லாம கீழே வந்து ஹூக் ஒன்று இருக்கும்ல, அதையும் எடுத்துக்கலாம். ஓகே ஓபன், டேக் த ஹூக். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு கீழே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே வரணும் அப்படின்னா வந்து ஐயோம்மா இதை பார்த்தாலே பயமா இருக்குடா. அந்த டப்பு ஒன்று இருக்கு பாருங்க, அங்க வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க தான் வரணுமே தவிர இப்போதைக்கு நம்ம கீழே வர தேவையில்லை. ஓகேங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா வலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கீயை முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ கிச்சனுக்கு போயிட்டு இந்த டோரையும் திறந்துக்கலாங்க. ஓகே ஓபன் த டோர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இதான் சூப்பருங்க, இக்னிஷன் ஒயர், இது நம்மளுக்கு தேவை. ஸோ இதை கொண்டு போய் வெளியே போட்டுக்கலாம். வெளியே வர அந்த முரட்டு கிழவன் இருப்பான். என்னடா கிழவன் ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியல. சரி பாவம் வயசாயிடுச்சு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம இந்த ஒயர் ஃபர்ஸ்ட் இங்க போட்டுடலாம். ஸோ இதுதாங்க நம்மளோட ட்ரெயின். ஏண்டா டேய் இது உனக்கு பார்க்க ட்ரெயின் மாதிரி ஆடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆமாங்க, இந்த கிளவி வீட்டில் இதுதான் ட்ரெயின். என்ன பண்ண முடியும், பார்க்க ட்ரெயின் மாதிரி தான் இல்லை, பட் ட்ரெயின்னு சொல்றாங்க. நான் நம்பிட்டேன், நீங்களும் நம்புங்க. ஐயோ கிளவி தெரியாம கீழே தள்ளி விட்ட கிளவி வந்து யூட்டன் போட்டு வருது அடிக்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ ஒண்ணுமே இல்லையே, இப்படியே போனா நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது, ஏதோ கூடுங்களேன்டா. ஐயோ இந்த கிளவி வேற இன்னும் நம்ம துரத்துது போலயே. அடாடாடா, அப்படியே ஆப்போசிட் ரூமுக்கு ஓடிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரூம்ல ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஆள் மனசு சொல்லுது. அட பாய்களா, இதுதான் என் ஆள் மனசு சொல்லிச்சா. இதுல என்ன இருக்கு, கேண்டில். ஓகே ஃப்ரெண்ட், இதுல கேண்டில் இருக்கு, பரவாயில்ல. இந்த ரூம்ல கிடைச்சது ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம அந்த ரூம்ல தான் அதை யூஸே பண்ண போறோம். சரி கீழே போயிட்டு அந்த கல் எடுத்து அப்படி மேல அந்த மண்டை ஓட எடுத்துடலாம். இந்த கல் எடுத்து அந்த கிளவி மண்டையை உடைச்சி அதோட மண்டோட எடுத்தா நல்லா இருக்கும், பட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட், கிளவி வருது, கிளவி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். கிளவி முடிஞ்சா என்ன பூட்டிய. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அப்படியே மேலே போயிட்டு மண்டை ஓட எடுத்துடலாங்க. ஸோ அந்த கிளவிக்காக நான் ஒரு பாட்டு எழுத போறேன், கேளுங்களேன். கிழிஞ்சி போன துணியோட வருற கிளவிடா, கையில கட்டைய வச்சு மண்டையில அடிச்சு சாப்டரை க்ளோஸ் பண்ணுண்டா, இது மொரட்டு கிளவிடா, தம்பி சேஃப்டியா இருந்துக்கோடா. ஓகே ஃப்ரெண்ட், பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இப்பவே யோசிச்சு இப்பவே பாடினேன், அதனால தான் வந்து குட்டி பாட்டு. நெக்ஸ்ட் டைம் பெருசாவே பாடிடுவோம். ஐயோ கிளவியா அது, நல்ல வேலை நான் நோட்டு பண்ணவே இல்லை, கிட்ட வந்தோடனே தான் பாக்குறேன்.
ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் கோடு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த லாக்கரை திறக்கணும். ஸோ ஒரு போட்டோவை தள்ளி விடலாம். ஏன்னா வந்து போட்டோ பண்ணிட்டு தான் கோடு இருக்கும். என்னங்க இதுலயும் ஒண்ணுமே இல்ல. போற போக பார்த்தா நம்மளால தப்பிக்க முடியாது போலயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் ஒண்ணுமே இல்ல. இதுலயும் நத்திங். சரி, இதுல பார்க்கலாம். ஐ சூப்பர். ஐயோ, தேவையில்லாத பொருள். இதுக்கா சூப்பர்னு சொன்னேன். சரி, இதை தட்டி விடலாம் கோடு இருக்கான்னு சொல்லிட்டு. கைஸ், அங்கதான் கோடு இருக்கு. இப்ப ஒரு ரவுண்ட போட்டு அந்த கோடை எடுத்துட வேண்டியதான். கிளவி வா வா வா, நான் இங்கதான் இருக்கேன். ஓகே, கிளவி அப்படியே அந்த சைடு போயிடுச்சு. இப்ப நம்ம இந்த கோடை எடுத்து லாக்கரை திறந்துட வேண்டியதான். ஓகே, ஐயோ, இது இப்ப எப்படிக்கா வந்தது? அடா பாவிகளா, நம்ம கிளவிக்கு கெச்சு போட்டா அந்த கிளவி நம்மளுக்கு கெச்சு போடுது. சரி ஃப்ரெண்ட், இப்ப நம்ம இந்த லாக்கரை திறந்துடலாம். ஓகே, என்ன இருக்கு? ஆரஞ்சு கீ. சூப்பருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கீ. இந்த கீயை கொண்டு போயிட்டு நம்ம கிச்சன் ஆண்ட போட்டுற வேண்டியதான். ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ளூ கீ கிடைக்கவே இல்லை. ஸோ அதுதான் எங்க இருக்குன்னு நானும் தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குதுங்க. எங்க தான் இந்த கிளவி பதுக்கி வச்சிருக்குன்னே தெரியல. ஒருவேளை வெளியே இருக்க அந்த கிழவன் தான் பதுக்கி வச்சிருக்கானோ? இருந்தாலும் இருக்கலாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, ஒண்ணுமே இல்ல. இதுல ஐ சூப்பர், ப்ளூ கீ. இப்பதான் பேசுனா கிடைச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் லக்கு. ஓகே, இந்த டோரை திறந்துட்டு வெளியே போக வேண்டியதான். கிளவா. ஓகே, கிழவன் இங்க இல்ல. நம்ம இந்த கட்டையை கொண்டு போயிட்டு, ஆஹா, கிளவி வராளே. நல்ல வேளை அந்த சைடு போயிட்டா. கிளவி, நான் இங்க இருக்கேன். பௌ பௌ. ஓகே, இந்த கட்டையை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த கிணறாண்ட வச்சிடலாம். கிழவன் அங்க இருக்கான், பாத்தீங்களா? பாவங்க, அந்த கிழவன் வந்து வாழ்க்கையே வெறுத்த மாதிரி நடந்து போறான். என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை அந்த கிழவிக்கும் அந்த கிழவனுக்கும் பிரேக்கப்போ, அதனாலதான் அந்த கிழவன் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க. வெளியே தனியா சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கை நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு கிழவன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பசில முடிச்சோம்னா உள்ள வந்து ஒரு குட்டு கிடைக்கும். அதையும் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பதான் வந்து பத்த வச்சு நம்ம ஒரு பூனையை காப்பாற்ற முடியும். ஓகே, ரைட்டு. சோ சுத்தி சுத்தி வந்தீங்க, சுத்தி மரமா வாழ்ந்தீங்க அப்படின்னு தான் பாட்டு பாட தோணுது. பின்ன என்னங்க இப்படியா சுத்த வைப்பாங்க? ஓகே, சுத்தி சுத்தி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா இந்த கட்டையை எடுத்தாச்சு. இப்ப இதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து கேஸ்ல வைக்க போறோம். ஓஹோ, கிழவன் பாருங்களேன், கிட்டையே புறான பார்க்க மாட்டான். பாவம், கண்ணு ரொம்ப வீக் ஆயிடுச்சு போல. என்னங்க லெஃப்ட் ரைட்லாம் பாக்குறான். நேரா போயிட்டான். பரவாயில்ல. ஏங்க, என்னங்க இது? கிழவனை பாருங்களேன், குழந்தைகளோட செட்டி போட்டிருக்கான். ஐய, என்னடா இது? ஒண்ணுமே புரியல. இந்த கிழவி என்னடானா கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருக்கு. இந்த கிழவன் என்னடானா குழந்தைங்க போடுற ஜெட்டியை போட்டு சுத்திட்டு இருக்கான். ஏண்டா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? ஐயோயோ, இப்படி பண்றானுங்களே. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்ப இந்த கட்டையை கொண்டு போயிட்டு நம்ம கேஸ்ல போட்டு பத்த வைக்கலாம். நம்ம வேலையை நம்ம கரெக்டா பார்க்கலாங்க. கிளவி எங்கடா? கிளவி எங்கேயோ மறைஞ்சு இருந்து நம்மளுக்கு வந்து தாக்குதல் பண்ண பிளான் போடுதுன்னு நினைக்கிறேன் இந்த கிளவி. கிளவி, நீ என்ன பிளான் போட்டாலும் அதெல்லாம் வேஸ்டா தான் போகுது. இங்க ஒரு பெட்டி இருக்கு. ரெட் கீ. சூப்பர், நான் தேடிட்டு இருந்த ரெட் கீ கிடைச்சிருச்சு. இதை வெளியே போய் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாதிக்க வேண்டியதான். இனிமே சாதனை தான். ஐயோ, இப்பதான் சாதனைன்னு சொல்ல அதுக்குள்ள இந்த கிளவி சாத்தான வந்துருச்சு. வாங்க ஃப்ரெண்ட், நம்ம இந்த வழியா போலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஷார்ட் கட்டு. ஓகே, சோ இப்ப போயிட்டு ரெட் கீல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆமா, அந்த வெளியே இருந்த கிழவன் எங்க? இந்த சைடு தான் போனாப்ல, ஆனா ஆளு காணோம். ஓகே, இந்த கட்டை எடுத்தாச்சு. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதே ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் தாங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, இப்ப நம்ம இதை கொண்டு போயிட்டு கேஸ்ல போட்டுற வேண்டியதான். ஆஹா, கிளவி, யூ ஆர் வெரி டேஞ்சர், யூ ஆர் வெரி டேஞ்சர். சரி, ஓகே, கிளவி வந்துதான் வந்துச்சு. இதையே எடுத்துடலாமே. இப்ப கிளவி கூட நாம என்ன பண்ண போறோம்னா ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாட போறோம். வா கிளவி, கம் ஹியர். வா வா வா. ஆனா உன இந்த டயலாக சொல்லிடுதுங்க, ஐ சி யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த கிளவிய இது நம்மள ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆனவனா ஐசியூ என்ன அட்மிட் பண்ணுன்னு சொல்ல வருது போல. ஓகே, நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணலாம், இந்த விரிஞ்சாண்டில இங்க போட்டுடலாம். சூப்பர், கிளவி துரத்துறதுனால நம்ம விரிஞ்சாண்டிலே எடுத்துட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் கிளவி, நீ என்ன துரத்தி எனக்கு நீ நல்லது பண்ணிட்ட. சோ இப்போ இந்த கட்டையும் கொண்டு போயிட்டு உள்ள போட்டுற வேண்டியதான்.
சூப்பர். சோ இப்ப ரெண்டு கட்டையும் போட்டாச்சு. இப்ப அந்த கிழவனோட பாட்டில் தான் எடுத்துட்டு வரணும். அது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்குங்க படிக்கட்டாண்ட. நல்ல வேலை, கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தோம். இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் கிளவி என்ன போட்டு தள்ளி இருக்கும். என்னடா ட்ரெஸ் இது கேட்டா மாடர்ன் கிளவின்னு சொல்லணும். இது மாடர்ன் கிளவியா? பார்க்கவே மாடு கிளவி மாதிரி இருக்கு. இது வந்து மாடர்ன் கிளவியாங்க. ஓகே, பாருங்க வெளியே கிழவன் இருக்கான். இதனாலதான் நான் வந்து பார்த்து வெயிட் பண்ணி நிதானமா போறேன். என்ன கிழவ வீட்டுக்குள்ளலாம் வரான்? கிழவா, நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கிளவி கிட்ட சொல்லிடுவேன். கிழவன் பயந்து ஓடிட்டான். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கதான் போய் தேடுறதுன்னு தெரியலங்க. ஏன்னா எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. நம்மளுக்கு தேவையான பொருள் 2-3 கிடைச்சதே தவிர மீதி பொருள் எங்க இருக்குன்னு தெரியல. ஓகேங்க, பரவாயில்ல. நம்மளுக்கு கிடைச்ச பொருளை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். கீழே அந்த பாட்டில் இருக்கு, அதை முதல்ல வச்சு அந்த உட்டை பத்த வச்சிடலாங்க. ஓகே, கிளவி கீழே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்தம் கீழே இருந்து தான் வருது. ஓகே, பாவம் கிழவன் ஆசாசியா பாட்டில் வாங்கி வீட்டுல பதுக்கி வச்சிருந்தான். அதை நான் ஆட்டையை போட்டேன். கிழவிக்கு மட்டும் கிழவன் பாட்டில் வாங்கின விஷயம் தெரிஞ்சிச்சு. கிழவனுக்கு செம்ம அடி இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து பாட்டில் இருக்குது எல்லாத்தையும் அதுல ஊத்திடலாம். இப்ப நம்ம வந்து இதை பத்த வைக்கணும். நல்ல வேலை கிளவி நம்மள பார்க்கல. சைலண்டா நம்ம பூந்து வந்தாச்சு. ஓகே, கிளவி இல்லல. ஓகே ஃப்ரெண்ட், இப்ப நம்ம கீழே போயிட்டு அந்த லைட்டரை எடுத்துட்டு வந்துடலாம். சூப்பர். சோ அம்மா, அடியே கிளவி, இப்படி பண்ணிட்டியே. என்னங்க இது? கிளவி கிட்டது தப்பிச்சு பூந்து வந்தேன்னு பார்த்தா அந்த கிளவி அந்த வழியா பூந்து நம்மள வந்து இந்த வழியா போட்டிருக்கு. அடாடாடாடாடா, இதுதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. சே, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஓகேங்க, இது என்ன முதல் முறையா? நேத்து கூட தான் நம்ம இதே கிளவி கிட்ட 3 முறை மண்டையிலே அடி வாங்கணும். அதுவே பழகி போச்சு. சோ இந்த அடியும் நம்மளுக்கு பழகி போயிடும். இப்ப வாங்க இந்த லைட் எடுத்துட்டு போயிட்டு முதல்ல கேஸ பத்த வைப்போம். இந்த கிளவி வேற எங்க இருந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சோ நம்ம முன்கூட்டி கொஞ்சம் உஷாராவே இருப்போம். சோ இப்ப பாத்தீங்களா, சொல்லி முடிக்கல அதுக்குள்ள கிளவி வந்து ICU அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த கிளவிக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கும். அப்ப நம்ம பேசுறதெல்லாம் இந்த கிளவி ஒட்டு கேக்குதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க நண்பர்களே. ஓகே, நம்ம வந்து இப்ப இந்த ஐஸ் கட்டி வந்து இங்க வச்சிடலாம். இப்ப அப்படியே இந்த லைட்டரை வச்சு இந்த கேஸையும் பத்த வச்சிடலாம். சோ இந்த பூனை கொஞ்ச நேரத்துல வந்து ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கல் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு மந்திரத்தை போட்டுற வேண்டியதான். சோ இங்கதான் நம்ம மந்திரத்தை போட போறோம். அதுக்கு முதல்ல அந்த ஸ்கல் எடுக்கணும். அதை இங்கதான் இங்க தூக்கி போட்டேன். அது வரை எங்க ஊந்துச்சுன்னு தெரியலையே. எங்க இருக்கு? இங்க இருக்கு. பரவாயில்ல, இந்த ஸ்கல்லுல நடுவுல கரெக்டா ஓட்டை போட்டிருக்கானுங்க. அந்த ஓட்டையில கேண்டில் வச்சு மந்திரத்தை போட்டுற வேண்டியதான். சோ ஃப்ரெண்ட், எல்லாரும் மந்திரம் போட ரெடி ஆயிடுங்க. ஜீன் டபாக்கு டண்டம், இவன் மண்டையில வெயிடா கேண்டில், கேண்டில்ல வெயிடா நெருப்பு, பத்த வச்சா திறந்துரும் இந்த டோரு. ஓகே ஃப்ரெண்ட், இப்ப டோர் திறந்துருச்சு. இப்ப இந்த ஹேமரை எடுத்துடலாம். இப்ப மட்டும் அந்த கிளவி என் குறுக்க வந்துச்சுன்னா இந்த ஹேமர் எடுத்து அது ஒரு மண்டையிலேயே போட்டுருவேன். ஆனா அடிக்கிற ஆப்ஷன் தான் இல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு குமாரு. ஓகே நண்பர்களே, இப்ப இதை உடைச்சிட்டு அப்படியே உள்ள போயிட வேண்டியதான். கிளவி இங்க இல்ல. கைஸ், நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும். என்னன்னா வந்து அந்த டப் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற தண்ணியை வடிகட்டுறதுக்கு ஒரு டேப் ஒன்று இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அது கிடைச்சா மட்டும்தான் நம்ம அங்க போக முடியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எடுத்துட்டு போலாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ முதல்ல இந்த காயில கொண்டு போயிட்டு நம்ம ட்ரெயின்ல வச்சிடலாங்க. இந்த ட்ரெயின்ல பொருள் வச்சே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரியே இருக்கு. என்ன வச்சோம் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று வச்சோம். என்ன வச்சோம் தான் ஞாபகம் இல்லை. சரி ஓகே, நம்ம இந்த ஒயரை இங்க வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஜினு, வீலு, அப்புறம் ட்ராக்கு, பெட்ரோலு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆணி. இன்னும் இத்தனை பொருள் வைக்க வேண்டியது இருக்கு. எங்க இருந்து எடுக்க போறதுன்னு தெரியல. சரி, எப்படியாவது உயிரை கொடுத்தா அது எடுத்துடலாம் நண்பர்களே. நீங்க வருத்தப்படாதீங்க, கூடி சீக்கிரம் எடுக்கிற எல்லாத்தையும். ஓகே, பூனை வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. பட் இப்ப நம்ம பூனை இப்ப எடுக்க தேவையில்ல. கிளவி வேற எங்க இருக்கானே தெரியலையே. ஆஹா, கிளவி ஏதோ பிளான் பண்ணுது. கிளவி பெருசா பிளான் பண்ணுது. என்ன பிளான் பண்ணிருக்குன்னு தெரியல. ஆஹா, பாத்தீங்களா எப்படி வந்துச்சு? நம்ம பூனை எடுத்துட்டு போயிடலாங்க. நம்ம இந்த கிளவி கிட்ட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. அதனாலதான் பாவம் அந்த கிழவனும் வீட்டை விட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் வாழ்றான். நம்ம கிட்டயே இந்த கிளவி இவ்வளவு பண்ணுது. அந்த கிழவனை எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிருக்கோன்றத நினைச்சு பார்த்தாலே அந்த கிழவ மேல ரொம்ப பரிதாபம் தாங்க வருது. ஓகே, இப்ப இந்த பூனை கொண்டு போயிட்டு கீழே அந்த டேப்பை எடுத்துட வேண்டியதான்.
ஓகே கீழே வந்தாச்சு, பூனையே வச்சாச்சு. இப்போ பூனை வந்து சுத்தம், இந்த டோரும் திறந்துடும். இந்த கேசட்டுக்காக தான் நம்ம வந்தோம். பட் இப்போ நம்ம வெளியே போனோம்னா இங்கே பேட்டரி வைக்கணுங்க. ஃபியூஸு டோட்டலாக வந்து 4 ஃபியூஸு, முதல் ஒன்று வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இருக்கா? ஆஹா இல்லையே. ஸோ அப்போ நம்ம இங்கே தாங்க தேடி ஆகணும். ஸோ இங்கே போயிட்டு ரைட்டு எடுத்தா இன்னொரு ஃபியூஸு. ஆஹா நம்மளுக்கே ஆப்பு வைக்கிறானுங்க. சரி ஓகே வாங்க இப்போ இந்த சைடு போய் பார்க்கலாம். இங்க சூப்பருங்க, 2வது ஃபியூஸ் இங்க இருக்கு. ஸோ ஃபியூஸை இப்பவே வைக்க வேணாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க போட்டுடலாம். ஸோ அடுத்து 3வது ஃபியூஸை எடுத்துட்டு அதே மாதிரி அங்க போட்டு 4த்தையும் ஒட்டுக்கா வச்சிட வேண்டியதான். ஓகே ஸோ இங்க தான் 3வது இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. ஸோ 3வது ஃபியூஸும் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போயிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூஸை இந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், இதை அப்படியே தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தள்ளுறாங்க. ஓகே இப்போ இங்கே தான் வந்து கடைசி ஃபியூஸ் இருக்கு, இது எடுத்தாச்சு. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த கேம்ல இருக்கிற கார் எஸ்கேப் மற்றும் ஹெலிகாப்டர் எஸ்கேப் அந்த 2 எஸ்கேப்பையும் சீக்கிரமா போடுவேன். ஓகே 2, நெக்ஸ்ட் வந்து 3, லாஸ்டா 4. ஸோ கைஸ் இப்போ நம்ம 4த்தையும் வச்சாச்சு. இப்போ இந்த கேசட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இந்த கேசட் வந்து எதுக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், போன வீடியோ பார்த்தவங்களுக்குலாம். பார்க்காதவங்களுக்கு சொல்றேன், இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கு. ஸோ என்ன பேய்னா வந்து ஸ்லெண்டரினா மாதிரியே ஒரு பேய் இருக்கும். அது எங்க இருக்கும்னா கிணறு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அங்க இருக்கும். ஸோ இந்த கேசட் போட்டா அந்த கிணறுல இருக்க பேய் ஓடி போயிடும். ஸோ அதுக்காக தாங்க இந்த கேசட்டு. இந்த கேசட்ல வந்து சாமி பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டோன்னே கிளவி வந்து ஓடி போயிடும். பாருங்களேன், சாரி கிளவின்ற பேய். ஓகே கேசட் இப்போ போட்டாச்சு, அந்த பேய் இன்னத்துக்கு ஓடி போயிருக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எதை போய் எங்க வைக்கலாம்? ஊக்கு இருக்கு. சரி ஓகே ஸோ இதை கொண்டு போயிட்டு கிணறாண்ட வச்சிடலாங்க. இல்லைனா இப்போ கிணறு டோட்டலாக செட்டப் பண்ணிடலாமா? ஓகே ஏன்னா அந்த பேய் தான் போயிடுச்சுல, வாங்க முழு கிணறு செட்டப் பண்ணலாம். அப்போதான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து ஐடியா தோண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதை இங்கே வச்சிடலாம், அடுத்து இதை எடுத்து ஆப்போசிட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு நடுவில் ஒரு பெரிய ராடு இருக்கும், அதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இதாங்க அந்த ராடு, பேர் என்னது? விண்டு ட்ரம்மு. ஓகே ஸோ இதை வச்சு அப்படியே நடுவில் வந்து அலேக்கா வச்சுட்டு அடுத்து இதை எடுத்து சைடில் சொருவிட்டு அப்புறம் அந்த ஊக்கு எடுத்து நடுவில் மாட்டிட்டு சுத்துது கண்ணாலேன்னு சொல்லி சுற்றி விட்டு கீழேருந்து எடுத்தோன்னா என்ன வரப்போகுதுன்னா மோஸ்ட் ஆஃப் ஃபியூவல் தான் வரும். நினச்ச மாதிரி ஃபியூவலு. ஸோ கைஸ் இப்போ நம்ம ட்ரெயினுக்கு ஃபியூவலை ஊற்றியாச்சு. சூப்பருங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து வீலு, இன்ஜினு, ட்ரெயின் ட்ராக்கு, நெயிலு 4 பொருள் வேணும். ஓகே இந்த 4 பொருளையும் எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறேன்னு பாருங்க. இப்போ நான் கடகடன் எடுக்க போகிறேன். ஸோ வீல் வந்து எங்கே இருக்கும்னு எனக்கே தெரியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த இது வேணுங்க, ஆனால் அந்த டாப்பு வேணும். அந்த டாப்பு தான் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. எங்கே இருக்கும் அந்த டாப்பு? ஒருவேளை கரெக்டுங்க, இந்த ஆரஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கிழமை வேற கரெக்டா போற நேரத்துல ஆப்போசிட் சைட்ல வராம பாருங்களேன். டாய் கிழவா, உனக்கு மட்டும் தில்லு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள போடா. கிளவி உன்னை என்ன படுதுன்னு பாக்குறேன். பாவம் சொந்த வீட்டுல போக முடியாம கிழமை வெளியே வாழ்றான். அந்த கிளவி வந்து ஜாலியா வந்து கிழமை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. இது என்னங்க நியாயம் சொல்லுங்களேன், இதெல்லாம் நியாயமா? ஓகே நம்ம வந்து அப்படியே இப்படிக்கா போயிட்டு இந்த கட்டையை போட்டு மேல என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துடலாம். எதுக்கு இந்த கிழமை ஆனாவும் அங்கங்க கோழியை போட்டு வச்சிருக்கான்னு தெரியல கைஸ். பாத்தீங்களா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி சிலைகள் இருக்கு. அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை புழு பூச்சிலாம் வராம இருக்கிறதுக்கோ அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா அது கார்டன் தானே. ஸோ அந்த பழங்கள் செடிகளை காக்க பண்ணியிருக்கானா கிழவன். அவனுக்கு அவ்வளோ அறிவா இந்த கிழவனுக்கா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லையே. சரி ஓகே இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இதுல டேய் ப்ளீஸ்டா எதனா உனக்கு கொடுங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா. சரி இங்க 2 இருக்கு, இதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்னும் இல்ல. இவனுக்கு பண்றத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. ஓகே இங்க இருக்கிற ஆக்ஸ் எடுத்து முதல்ல இந்த பாக்ஸை உடைச்சிடலாம். ஓகே உடைச்சாச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நத்திங். இப்ப நம்ம கீழே போலாங்க. கரெக்டா கீழே போற நேரத்துல கிளவி வரும், வேணா பாருங்களேன். ஏன்னா அதுதான் கிளவியோட ஸ்ட்ராட்டஜி. ஒண்ணுமே இல்ல.
இந்த இடத்துல இந்த ஆக்ஸ் தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கலங்க நம்மளுக்கு. சரி ஓகே, இந்த ஹேமர் வந்து அப்படியே கீழே அலேக்கா போட்டுலாம், நம்ம கீழே போய் எடுத்துக்கலாம். ஓ கிழவி, அடி பாவி, கொஞ்சம் லேட்டா பார்த்துருந்தா என் கதையை முடிச்சு விட்டுருப்பான். என்ன சூசகமா வந்திருக்கு பாத்தீங்களா? இது பேர் தான் கைஸ் சூசகமா வருது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். அதாவது நம்ம நாலேஜே இல்லாம வந்துருச்சு இந்த கிழவி. டாப் கிடைச்சிருச்சுங்க. இதுக்காக தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆணியம் கிடைச்சிருச்சு. எப்போ ஏ கிழவி, என்ன இப்படி போய் முத்துற? சரி ஓகே, டாப் தான் கிடைச்சிருச்சுல, நம்ம முதல்ல இந்த டாப்பை இங்க போட்டுடலாம். ஏன்னா இந்த ஓட்டைக்குள்ள தான் நம்ம ட்ராப்பை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி, கிழவி அங்கதான் இருக்கு. இந்த ஆணி இருக்கு பாருங்க, அதை கொண்டு போயிட்டு ட்ரெயின் ஆண்ட போடணும் இப்போ நம்ம. ஓகே, கிளவி வரல. இப்போ அப்படியே இந்த ஆணியை கொண்டு போயிட்டு ட்ரெயின்ல போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி ட்ராக் வைக்கணுமே, ட்ராக் வச்சாதான் இதையே போட முடியும். என்ன பண்றது? சரி ஓகே, இருந்தாலும் பக்கத்துல போய் போட்டு வச்சுப்போமே. கிளவி எங்க? கிளவா கிளவா கிளவா, ஓமை கிளவா, டேஞ்சர் கிளவா, முரட்டு கிளவா. ஓகே, இப்போ இந்த ஆணி இங்க போட்டாச்சு. இப்போ ட்ரெயின் ட்ராக் வந்து எங்க இருக்கும்? மோஸ்ட்லி அந்த கிளையோட பெட்ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேத்தே அங்கதான் பார்த்தோம். மேபி இன்னைக்கும் அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். கிளவி இங்க தான் இருக்காளா? ஏய் கிளவி, உன்னை நான் விட மாட்டேன். ஓகே, இங்க தான் நான் பார்த்தோம். இங்கயா இந்த ரூம்ல வாய்ப்பே இல்ல. கிளவி பெட்ரூமுக்கு எப்படிங்க போகணும்? இது வந்து கிச்சன் ஆச்சு, பாத்ரூம். சாரிங்க, பாத்ரூம் கிச்சன். பெட்ரூம்ல இருக்கு, கிடைச்சிருச்சு. என்னடா அது பெட்டு மேல? அடி கிளவி, உனக்கு ஆசை ரொம்ப அதிகம் தான். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு அந்த ட்ரெயின் ட்ராக்ல போட்டுடலாங்க. கிளவி வரல. ஓகே, சுத்தி முத்தி பார்த்தாச்சு. கிளவி கீழே போயிடுச்சுங்க. பாவம், கிளவி நம்மள மேல தேடி தேடி டயர்டாயி கீழே போயிடுச்சு. அது நம்ம கீழே இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கு போல. பாவம் கிளவி. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் எங்க வச்சுட்டு அப்படியே ஆணியை போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ ஆணி எடுத்து அப்படியே இங்க வச்சிடலாம். சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஆணி அடிக்கிறதுக்கு ஹேமர் வேணுங்க. சரி, இப்போ அந்த ஹேமர் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா கிளவி வர வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா கீழே போயிட்டு கண்டிப்பா என்னத்துக்கு மேல வந்திருக்கும். அந்த மிகப்பெரிய ஃப்ராடு கிளவி வரலையா? பரவாயில்ல. ஸோ கைஸ் இருங்க, நம்ம முதல்ல இந்த டாப் எடுத்துடலாங்க. ஓகே, டக்குன்னு குனிஞ்சிட்டு, ஐயோ போட்டோ வேற மறைக்குது. அந்த போட்டோல இந்த கிளவி மூஞ்ச வேற பார்க்க முடியல. நார்மலாவே அது ஒரு மூஞ்ச பார்க்க முடியல. இந்த கிளவி எந்த தைரியத்துல போட்டோ மாட்டி வீடு ஃபுல்லா அதோட போட்டோ போட்டு வச்சிருக்கு. மனசுல எங்களை அந்த மகாராணி நடப்பு. வீலு கிடைச்சிருச்சுங்க. சூப்பர். இந்த வீல் இங்க போட்டுலாம். நெக்ஸ்ட் எல்லோ கீ வச்சு இந்த டோரை திறந்துட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்க, சூப்பர் கைஸ். நம்மளுக்கு நிறைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா கட்டன்னு கிடைக்குது. இப்படியே கிடைச்சா நம்ம கேம் இன்னும் 5 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம் போல. ஓகே, இப்போ இந்த வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஓகே, அடுத்து நம்மளுக்கு இன்னும் இன்ஜின் வேணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவன் ஏதாச்சும் கேக்குறானா? வீலுக்கு ஃப்ரெஞ்சு வேற வேணுமா? சரி ஓகே, அதுவும் கீழே தான் இருக்கு. நம்ம அதை அப்பயே பார்த்துட்டோம். தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்துல எடுத்து போட்டிருப்பேனே. சரி ஓகே, நான் ஃப்ரெஞ்சு தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வீலுக்கு ஃப்ரெஞ்சு போடணும்ட்டானுங்க. போங்கடா நீங்களும். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பொறுமையா முடிக்கலாம். இருக்கு. இதை எடுத்துடலாமா? ஓகே. ஐயோ, எடுக்கிறதுக்குள்ள கிளவி வந்துட்டாலே, கரெக்டா பார்த்துட்டாலே. சரி ஓகே, வாங்க நம்ம ஆக்ஸ் எடுத்து இன்ஜின் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பா இன்ஜின் ஏதாவது ஒரு பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். கிளவி வராளா? வரா. அந்த பாக்ஸை உடைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள கிளவி வந்து நம்மளை அப்படி டார்ச்சர் பண்ணுது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஆரஞ்சு ரூம்குள்ளேயே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணிடலாம். கிழவன் வேற வரானே. டேய் கிழவா, உன்னை விடவே மாட்டேன். ஓகே, வாங்க முதல்ல இந்த ரூம்குள்ள போயிடலாம். இருக்காலாம் இல்ல இருக்கணும். என்னது அது? ஐயோ, ஹெலிகாப்டர் கொடுத்துட்டானுங்க. டே ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி ஓகே, வாங்க இதே வழியில போலாம். கிழவன் பார்க்கல. ஏங்க எப்படிங்க இந்த கிழவன் சின்ன பசங்க குழந்தைங்களோட ஜெட்டி போட்டு சுத்துறான் பாருங்களேன். ஏன்னா கிழவன் அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு மேனஸ் இல்லையாங்க. பாருங்க ஃப்ரெண்ட், ஜெட்டில ஹார்ட் சிம்பிள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து 1வது படிக்கிறவன், ஐயோ கிளவி 1வது படிக்கிறவன், அப்புறம் 2வது படிக்கிற பசங்க போடலாம், அது தப்பு இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய கிழவன் போட்டா அது ஒரு உலகத்துக்கே கேடு அல்லவா? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கிளவி வெளியே வந்துருச்சு. அதை அப்படியே டிசைட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த மோட்டர் எங்க இருக்குன்னு பார்க்கலாங்க. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, முதல்ல அதை உடைச்சிடலாம்.
ஐயோ பைக்கோட ஹேண்டில் பாரை போய் கொடுக்குறானுங்க. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ நானும் பல இடத்துல தேடிட்டேன், கிடைக்க மாட்டேங்குது. வேற பாக்ஸ் எங்க இருக்கு? மேல இங்க எங்கேயோ ஒரு பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இங்கேயாவது பார்க்கலாம். இங்க தானே இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். எங்க இருக்கும்னு சரியா ஞாபகம் இல்ல, பட் இங்க எங்கேயோ இருக்குங்க. கிளவி எங்க தான் அந்த பாக்ஸை பதுக்கி வச்சிருக்க சொல்ல. அம்மா 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 கிளவி வேற அடிக்க வருது. இவ்வளோ க்ளோஸ் அப்ல நேத்துல வரவே இல்லைங்க, இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல வருது. அவ்வளோ கோவத்துல இருக்கு நம்ம மேல இந்த கிளவி. சரி ஃப்ரெண்ட், மேல எங்க இருக்குன்னு தெரியல, பட் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். முதல்ல அதை போய் பார்த்துடலாம். ஓகே கீழே வந்தாச்சு. ஆண்டவா இங்க மோட்டார் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏ சாரி, இன்ஜின் கிடைச்சிருச்சு. நான் இன்ஜினை தாங்க மோட்டார் என்ன சாரி. அப்பா டேய் கிளவி உன் மூக்கிலே குத்துவேன். வாய பரம் வாய நல்ல பல்லு வளர்க்கி ஒரு 100 நாள் ஆயிருக்கும் போல. கிராணியோட பல்லோட மோசமா இருக்குடா. சை சரி ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஒரு வழியா வந்து அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஓகே நம்ம சாதிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜினை கொண்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆணி வச்சோம்ல, அதை வந்து ஹேமர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேலை அதில் தான் இருக்கணும், ஃபோக்கஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை கொண்டு போய் வெளியே வச்சிடலாம். ஐயோ வெளியே போகிற கேப்பில் அந்த கிழவன் வந்தாலும் வருவான். நம்ம டக்குன்னு அந்த ஹேமரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஹேமர் வந்து இங்கே படிக்கட்டில் இருக்கும். ஓகே எடுத்தாச்சு, சூப்பர். இப்போ அப்படியே இந்த 2 ஒர்க்கை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓகே ஓப்பன் த டோர். கிழவன் இல்லை. ஓகே ஹேமரை போட்டாச்சு. இப்போ இன்ஜினையும் எடுத்தாச்சு. ஏய் கிழவா, ஏய் தம்பி கத்துறான் அப்படின்றான். டேய் கிழவா என்னடா இப்படி கத்துற? இப்பெல்லாம் கத்துறேன்னு நினைச்சுக்கேன் கூடிய சீக்கிரம் கேன்சர் வந்து செத்து போயிடுவேன். ஓகேவா? அதனால இப்பெல்லாம் கத்தக்கூடாதுடா தம்பி, கத்தக்கூடாது. முதல்ல ஜெட்டிய மாத்து, ஒழுங்கா டிசிப்ளினா வாழுங்கடா. இப்படிலாம் பண்ணாதீங்கடா, சமுதாயத்துக்கு கேடுடா. ஐயோ 2 பேரும் ஜோடியா தோத்துறாங்களே. ஏன்டா டேய் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ கூட மாட்டீங்க, ஆனா என்ன அடிக்கணும்ன்ற போது மட்டும் ஒன்னா வரீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? சச்ச என்னடா இது கொடுமையா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட், கிளம்புனாலும் கிளவியும் வெளியே இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கீழே போயிட்டு ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டு வந்துடலாம். யாரெல்லாம் நம்ம வீடியோவை இன்னும் லைக் பண்ணலையோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணலையோ ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஓகே ஸோ இப்போ நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துட்டு வந்துடலாம். இங்க தாங்க இருக்கு அந்த ஃப்ரெஞ்சு. ஓகே இந்த ஃப்ரெஞ்சை எடுத்துட்டு அப்படியே அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் அந்த ஆணியை அடிச்சுட்டு தப்பிக்க வேண்டியதாங்க. இதுக்கு மேல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவி வீட்டுல தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்றோம். கிளவி போறாங்களா? ஐயோ ஐயா என்னடா அது கீழே அதெல்லாம் தெரியுது பிங்க் கலர்ல, முடியல. சரி ஓகே நான் அதை நோட் பண்ணவில்லை, இப்பதான் நோட் பண்றேங்க. ஓகே ஓபன் த டோர். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ரெஞ்சு போட்டு இந்த வீலை ரெடி பண்ண போறோம். வாங்க ரெடி பண்ணிடலாம். ஓகே இப்போ ரெடி பண்ணியாச்சா? ஓகேங்க இப்போ ஆணி அடிச்சு எஸ்கேப் ஆக போறோம். சூப்பருங்க, ஒரு வழியா நான் முடிக்க போறேன். நான் கூட முடிக்க மாட்டேன்னு நினைச்சேன், பட் முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே வாங்க இந்த ஆணியை முள்ள அடைச்சிடலாம். சரி அடைச்சிடலாம்னு வந்து அதை அடிச்சிடலாம். ஓகே எஸ்கேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியா இதையும் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. போன வீடியோ மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் இந்த கேம்ல இருக்கிற கார் எஸ்கேப்பையும் போடுவேன், ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே போடுவேன். அப்படி உங்களுக்கு அடுத்து ஏதாவது எஸ்கேப் வேணும்னா கார் எஸ்கேப் வேணுமா ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேணுமான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ காய்ஸ். லவ் யூ ஆல். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய்.